வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைய நமது சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் சுந்தர் சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய சிறுகதை கொட்டுச்சத்தம். சித்திரை மாச வெயில் உச்சந்தலைக்கு ஏறு முன்னே மகள் மாடத்தியும் பேரன் பிரபுவும் தூரத்தில் வருவதை பார்த்து பழுப்பேறிய வேட்டியை தொடை தெரிய மடித்து கட்டிக்கிட்டே 6 அடி மொழுக்கன் ஓட்டமும் நடையுமாக வீட்டு முத்தத்து அகத்திமார் கம்பு கதவை தூக்கி தள்ளியபடி ஏவ தாய் வந்துட்டாவ என்று கத்தியவாறு கூனையில் அடைச்சி வச்சிருந்த கோழி கொக்கரிக்க கழுத்தை திருவினான் மாடத்தியின் அப்பன் கருப்பசாமி. வீட்டு தார்சா திண்ணையில் சுண்ணாம்பு தடவிய வெற்றிலைகளை வெள்ளாடு அசை போடுவது போல மென்று கொண்டிருந்தால் நரை ஏறிய கிழவி கருப்பன் பண்டாட்டி சக்கரம்மாள். கருப்பனோட கதறல் கேட்டு பதறிப்போய் எழுந்தாள் சக்கரை. முந்தி சேலையை உதறி இடுப்பில் செருகி திணித்தாள். சுண்ணாம்பு கரையேறிய விரலால் வெத்தலை எச்சியை புளிச்சென்று துப்பி வாயை துடைத்து கொண்டே முத்தத்தை கடந்து தெருவில் ஏ ஆத்தே உச்சி வெயிலெல்லாம் புள்ளைக வருது என்று அமயம் போட்டபடி முயலை கண்ட வேட்டை நாய் போல ஓடினாள். கருப்பன் கையில் கழுத்து உடைந்த கோழி கண்கள் சொருக இறக்கைகள் படபடத்து அடங்கியது. முடிகளை பிடுங்கி போட்டு பனைவோலை தீயில் வாட்டி எடுத்து மஞ்சள் தடவி கருவக்கட்டையில் வைத்து சின்ன சின்ன துண்டா தரிச்சான். வாயில எச்சில் ஒழுக காலை நீட்டியபடி கோழி குடலுக்காக கிடையா கிடந்தது கருப்பன் வீட்டு வேட்டை நாய் செவலை. ஊர் எல்லை வெட்டையில் ஒத்தைப்பனை தூரில் பேச்சியம்மன் பூடம் வடக்கே பார்த்தபடி காவல் தெய்வமாக இருக்க மூச்சு வாங்கியபடி வந்து பேச்சியம்மனை கும்பிட்டு நின்றாள் சக்கரை. சித்திரை மாதம் பேக்கோயில் கொடை கொட்டுச்சத்தம் ஊர் மேற்கிலிருந்து கிழக்கே வரைக்கும் காற்று வாக்கில் வந்து வந்து உசுப்பி கொண்டிருந்தது சக்கரைய. பனைமரத்து காஞ்ச ஓலைகளின் உரசல் சத்தம் சரசரவென மெல்ல கேட்க தூரத்தில் மாடத்தி பிரபு இருவரும் கானல் நீரில் மிதந்து நகர்ந்து வர ஒத்தையடி பாதையில் மணல் தெறிக்க 4 கால் பாய்ச்சலில் ஓடிய தெண்டலை துரத்தி பேண்ட்டு சட்டை ஷூக்கள் அணிந்து வெண்கல நிறத்து சந்தன கிண்ணம் போல சிறுவன் பிரபு நெஞ்சுக்குழி பெருக வேர்த்து ஓடினான். கொரண்டை செடிகள் வெள்ளை நிறத்து பூக்கள் மனம் மழுங்கி கூன் விழுந்து வாடத் தொடங்கியது. பொட்டக்காடு முழுவதும் ஆங்காங்கே இலந்தை மூடுகள் காய்களையும் கனிகளையும் உதிர்த்தி இருந்தது. நீர் கருவை மரங்களும் அடர்ந்து பூத்திருந்தன. கள்ளிச்செடியில் பழுத்த பழங்களை பறிக்க ஆளின்றி காத்து நிற்க சின்னஞ்சிறிய கல்வெட்டாங்குழிகள் நீரின்றி வானம் பார்த்து ஏங்கி கிடந்தன. அலங்கரித்த சங்கரங்கோயில் சப்பரம் வருவது போல மாடத்தி முத்துக்கள் நிறைந்த கொலுசுகளின் ஒளியும் சேர்ந்து கால் செருப்புகள் சரசரப்பு சத்தத்துடன் முச்சிறைக்க நடந்து வந்தாள். வேகமா ஓடாத பிரபு, கீழே கீழே விழுந்துற போற, அந்த ஓந்தானை எதுக்குடா துரத்துற, நில்லுடா என்றாள் மாடத்தி. பிரபு ஓடி நிற்கிறான். அம்மாவை திரும்பி பார்த்து பாட்டி வீடு எப்போ மம்மி வரும், தண்ணி தாகமாக இருக்கு மம்மி என்றான் மூச்சு வாங்கியபடி. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டா, அந்த ஒத்த பணக்கிட்ட வீடுகளாக தெரியுதா, அதுக்கிட்ட தான் சக்கரை பாட்டி வீடு என்று கையை நீட்டி காட்டினாள் மாடத்தி முகம் மலர்ந்து. பிடுங்கிய கோழி முடிகள் பறக்க எருக்குழியில் வீசிவிட்டு பூவரச மர மூட்டில் கோழி குடலை செவலைக்கு திங்க வச்சிட்டு செவலை வா தின்னு என்றான் கருப்பன். கோழி குடலை லாவகமாக கவ்வி ஒதுங்கி ருசிக்கத் தொடங்கியது செவலை. ஒத்தப்பன பேச்சு கோயில் வெட்டைக்கு தலையில் தலப்பா கட்டியபடி 4 8 வந்து நின்ற கருப்பனை. ஏ ஐயா சாமி, நல்லா இருப்ப, பிள்ளைக தவிச்சு வருதுக, கொஞ்சம் கூட்டியாந்திரியா என்று கருப்பனை பார்த்து கெஞ்சி கேட்டாள் சக்கரை. நீ எதுக்கு கண்ணில் பட்ட, மொசல் கணக்காக கிடந்து துடிக்க என்று சக்கரையே அமட்டிய கருப்பன். தாயும் பேரனும் தான் வாராக போல, மருமகன் லெக்கு இல்லையே. நெற்றி மேல் கை மறைத்து கண்கள் சுருக்கி பார்த்து கொண்டே சொன்னான் கருப்பன். சரி, நான் கூட்டியாரேன், நீ போய் முதல்ல கோழியை குழம்பு வைக்க பாரு, பிள்ளைக ஈசலாக பசியோடு வரும். சக்கரையிடம் பதிலளித்தபடியே
ஒத்தையடி பாதையில் நொட்டாங்கையில் பீடி பற்ற வைத்து புகைத்து கொண்டே வெக்கைக்கு இளகிய எள்ளு புண்ணாக்கு போல மினுமினுத்து நடந்தான் கருப்பன். சக்கரை பேச்சம்மா ஆடும் சாமி கொண்டாடி பேக்கோயில் கொடை முடிகிற வரைக்கும் ஊர் எல்லையை தாண்ட மாட்டா. மசாலா கூட்டி குழம்பு வைக்க தயாரானாள். கொட்டு சத்தம் கேட்டு குழம்பு சட்டியில் கோழிக்கறி குதியாட்டம் போட்டது. குழம்பு வாசனைக்கு வீட்டு முத்தத்தில் வாலாட்டி சினுங்கி கொண்டிருந்தான் செவலை. கருப்ப தாத்தா என்று ஓடி வந்து கருப்பனின் கால்களை கட்டி அணைத்து கொண்டான் பிரபு. மீசை தாடி மயிர்கள் குத்த பேரன் சினுங்க, எலே பேராண்டி எப்படில இருக்க கொஞ்சி தீர்த்தான் கருப்பன். சை ஒரே பீடி நாத்தம் என்று விலகி போனான் பிரபு. சொங்கிப்பையில் சோறு திங்கியா இல்லையா? பேரனின் குஞ்சானை கையால் தடவி முத்தமிட்டான் கருப்பன். பிரபு வெக்கப்பட்டு சிரிக்க மாடத்தியும் கண்கள் சுருங்க சிரித்தாள். தாயோ, நீ எப்படில இருக்க? ஏங்க இப்படி வத்தலா போயிட்ட? மகள் மாடத்தியை பார்த்து கண்கள் கலங்கி போனான் கருப்பன். உன் மருமவன் ஒழுங்கா சோறுகீறு போட்டாதானே? சேலை முந்தி பொத்தி புன்னகைத்தாள் மாடத்தி கருப்பனை பார்த்து. 8 ஊர் தேடினாலும் என் மருமகன் மாதிரி ஆள் கிடைக்குமா தாயி என்று மருமகன் பெருமை பேசியபடியே பேரன் பிரபு கைகள் இரண்டையும் பிடித்து சுற்ற அந்தரத்தில் காற்றில் மிதந்த பிரபுவை தூக்கி தோளில் அமர வைத்து சிரித்தான் கருப்பன். ஹா பொட்டக்காடே அதிர்ந்தது. பயமா இருக்கு தாத்தா, இறக்கி விடுங்க. பிரபு பயந்து அலறினான். எப்போ பார்த்துப்போ என்று பதறினாள் மாடத்தி. பயந்தோனி பயல, தாத்தாவை சிக்குன்னு பிடிச்சிக்கால. தாயோ, மருமகன் நல்லா இருக்காரா? வருவாங்களா? இல்லை லீவு கீவு கிடைக்கலையா என சித்தாறு பெரிய மடை திறந்தது போல பேசி நடந்தான் கருப்பன். இல்லைப்போ, நாளைக்கு மத்தியான பஸ்க்கு வந்துடுவாருன்னு நினைக்கேன் என்று யோசித்தபடி மாடத்தி சொன்னாள். சரி வரட்டும், பையன் வரட்டும். ஏல பிரபு, கோழிக்கறி திம்பியா? கருப்பன் கேள்விக்கு என்று தலையை அசைத்தான் பிரபு. நீ ஏன்போ இப்படி கட்டையா திரியிற? இன்னும் குடிய விடல என்ன? கருப்பன் முதுகில் பூ நார் அளவில் வடிந்த வேர்வையை துடைத்தபடியே சாராய வீச்சதான் சரசில் ஏறுதே. கோபம் ஏற கேட்ட மாடத்தியின் குரலுக்கு பொந்துல பதுங்கிய வெள்ளலி போல மூச்சே இல்லை கருப்பனிடம். அம்மா நல்லா இருக்காளா என்ற மாடத்தியின் குரலுக்கு தலை நிமிராமல் பதிலளித்து நடந்த கருப்பனின் தோள் மீது பிரபு அம்பாரமாய் உட்கார்ந்து ஒத்தப்பன பேச்சு கோயிலை வந்தடைந்திருந்தார்கள். குறைத்து கொண்டே சீறி வந்தது செவலை. சேயி என்ன? சர்க்கரை அதட்டலுக்கு சினுங்கியது செவலை. மாடத்தி பிரபு இருவரையும் முகர்ந்து பார்த்து சுற்றி வந்து வாலாட்டினான். ஒத்தப்பனை மீது சரசர என ஏறி நின்ற ஓந்தான் தலையை ஆட்டி பனையின் பின்புறம் ஒளிந்து கொண்டது. யானை மீதிருந்து பாகன் இறங்குவது போல கருப்பன் தோள் மீதிருந்து பிரபு இறங்கி நின்றான். பேச்சி கோயில் முன்பு விழுந்து கும்பிட்டார்கள். மாடத்தியை பார்த்த ஆனந்தத்தில் கைப்பிடித்து கண்கள் கலங்கி, வா தாயி, நல்லா இருக்கியாம்மா, மருமகன் நல்லா இருக்காரா என்று மாடத்தியின் கன்னம் தடவி முத்தமிட்டாள் சக்கரை. எம்ம என்று மாடத்தியும் குரல் தழுத்தழுக்க, எனக்கென்னம்ம, நீ எப்படியுமே இருக்க என்றாள். பேரன் பிரபுவை வாரி அணைத்த சக்கரை, ஏயா சாமி, என் தங்கம். வெத்தலையில் சிவந்த எச்சி பதிய முத்தமிட்டு கொஞ்சியபடியே நால்வரும் வீடு சென்றார்கள். வாளாட்டி கொண்டே பின் தொடர்ந்தது செவலை. மாராப்பு சேலை நனைய மடக்குன்னு தண்ணி குடித்து சேலை முந்தியிலே வாய் துடைத்து கொண்டே, இன்னும் குடிக்கிறதுக்கு ஊர்க்கணத்து சப்ப தண்ணி தானா என்றாள் சலிப்புடன் மாடத்தி. தண்ணி நல்லாவே இல்லை பாட்டி என்று குடித்த தண்ணீரை ஓங்கரித்து துப்பினான் பிரபு. இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் குடியா, தொண்டை வறன்ற போது. தாத்தாவை கண்ணாடி குளம் ஊரில் இருந்து ஆற்று தண்ணியை பிடிச்சார சொல்லுதேன் சரியா என்று கெஞ்சி பேரன் பிரபுவை தண்ணி குடிக்க வச்சா சக்கரை. தாயி சாப்பிடுமே, காலையில் ஊர் சோறுக்கு போன இட்லி தோசை போட்டாக, 5-6 கொண்டு வரேன், 2 பேரும் சாப்பிடுங்க. பிரபு ஒருவா சாப்பிட்டு போ என்று அடுப்படி நுழைந்தாள் சர்க்கரை. கோழி குழம்பு மனம் 10 வீட்டுக்கு வீசியது. சொலவு முழுவதும் இட்லிகளும் தோசைகளும் குவிந்து கிடந்தன. பிரபுவுக்கு குழம்பில்லாமல் ஊர் இட்லியில் 1 வாய் ஊட்டி மாடத்தியும் 4 வாய் அள்ளி தின்றாள். நாட்டுக்கோழி குழம்பை ருசித்தபடி, குழம்பு நீ வச்சியோமா? ஆமா தாயோ என்று கருப்பன் முத்தத்து அகத்தி கம்பு வேலிக்கு
அந்தப்புறமிருந்து மாடத்திக்கு பதிலளித்தான். எப்போ எப்போ ஈரல் எடுத்தாப்போ எம்புட்டு நேரம்? கருவமர நிழல்ல செத்த மாட்டை உரிச்சிட்டு இருந்த மூக்காண்டியிடம் ஈரல் கேட்டு நச்சரித்தான் மகன் முனியசாமி. மாடு தூக்கும் கம்புகள் மீது அமர்ந்து கால் ஆட்டியபடி, தாயோலி உனக்கு குண்டி கொழுப்பு கூடிப்போச்சு, உன்னையெல்லாம் கொட்டுவாரு பிய்ய பிய்ய உரிக்கணும்ல, எந்திரிச்சு போயிரு, முட்டெலும்ப தூக்கிட்டு எரிஞ்சிருவேன் என பாய்ந்தான் கருமர கவட்ட கிளையில் காய்ந்து தொங்கிய முட்டெலும்புகளை நோக்கி கோபத்தில் இருந்த மூக்காண்டி. சவ்வுக்காக தவம் கிடந்த தெருநாய்களும் முனியப்பனும் தெரித்து ஓடினார்கள். எதுக்கு புடுக்கு அறுத்த பன்னி கணக்க கத்துற? எக்காலமாய் சிரித்து கொண்டிருந்தாள் மனைவி மயிலம்மா. பல்லு மயத்தை காட்டாமல் காலை வெறப்பா இழுத்து புடிமுண்ட. மாடு உரிக்க ஒத்தாசைக்கு இருந்த மனைவி மயிலம்மாவிடம் எரிந்து விழுந்தான். கடவாயில் பீடியை கடித்து புகைத்து கொண்டே மாட்டுத்தோளில் கொம்பு பிடி போட்ட சூரி கத்தியை நுழைத்து உரித்தான் மூக்காண்டி. பாட்டி வீட்டு முத்தத்தில் பிரபு கூனையில் ஏறி சறுக்கி விளையாடி கொண்டிருக்க, ஆரம்பிச்சிட்டியா உன் சேட்டைய, கீழே விழுந்துராதில்ல. மாடத்தி திண்ணையில் அமர்ந்தவாறு சத்தமிட்டாள். பெரியம்மா என்று சர்க்கரையை கூப்பிட்டு கொண்டே வேகமாக வந்தான் முனியசாமி. சுருண்டு உறங்கிக் கொண்டிருந்த செவலை ஏறிட்டு பார்த்து ஒரு முறை குறைத்து உறங்கியது. ஏக்கோ நீ எப்போ வந்த? காக்கி டவுசர் கிளிசல் வழியே குண்டி தெரிய மாடத்தி அருகில் வந்து நின்று கேட்டான் முனி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்தப்பா மகனை பார்த்த சந்தோஷத்தில், ஏலே முனி நல்லா இருக்கியால? அப்பா அம்மா எப்படி இருக்காக? சட்டை எங்களை? முதுகை தடவி நலம் விசாரித்தபடியே திண்ணையில் வைத்திருந்த பேக்கில் இருந்து பிஸ்கட் பாக்கெட் ஒன்றை எடுத்து நீட்டினாள் மாடத்தி. என்னல முனி, காலையில் உங்கள் அப்பன் கிழக்க போயிட்டு வந்துட்டான் போல, கோட்டி கணக்காக கத்திட்டே கிடக்கான். சக்கரை அடுப்படியில் சோறு வடித்து கொண்டே கேட்டாள். அது சும்மா, அப்பா ஏதாவது கத்தும் பெரியுமா? பிஸ்கட் பாக்கெட்டை திருப்பி பார்த்தபடி பதில் கூறி நின்றான் முனி. கருவ மரத்தடியில் தலப்பா கட்டி மாடு உரித்து கொண்டிருந்த தம்பி மூக்காண்டியிடம், யார் மாடுல என்று கேட்டான் கருப்பன் தன் வீட்டு வேலிக்குள்ளே இருந்தபடி. அண்ணனின் குரல் வந்த திசையை ஏறிட்டு பார்த்த மூக்காண்டி, அண்ணே நம்ம நடுத்தெருவு இல்லத்து பாய் மாடுன்னே, ஈன முடியால ராத்திரி பூரா மல்லு கட்டி செத்து போச்சு, காலையில் தான் சேதி தெரிஞ்சு தூக்கிட்டு வந்தோம்னே என்றான். சென மாடால என்று கேட்டான் கருப்பன். செனதானே, வயிற்றுலையே குட்டி செத்துட்டு, தாய் வந்திருக்காகளோ சத்தம் கேட்டுச்சு, இந்த வாரேன் அந்த வாரேன்னுட்டு 2 வருஷமாக வராமல் தாக்காட்டிட்டா. இப்போ தான் நம்ம ஊருக்கு பாதை தெரிஞ்சதாமா. பீடி கரையேறிய பற்கள் தெரிய இழித்தான் மூக்காண்டி. புழுக்கு புழுக்குன்னு வந்து போக, சுப்பியார் ஆத்துலையா இருக்கா என்ன? நீங்கள் 2 பேரும் மட்டும் கிடந்து உரிச்சிட்டு இருக்கியா? தூங்கணும் ஜெமினியும் எங்களை? கருப்பன் முகம் சுருங்கி கேட்க, காலையிலேருந்து சீவம் போக கத்திட்டேன், ஒரு சுண்ணியாண்டே வரமாட்டிக்கான்னு. மட்ட மல்லாக்க வீட்டில் கிடப்பானுவ, நானும் இவ்வளவு தான் பொழுது விடிஞ்சதுலேருந்து செத்துட்டே இருக்கோம் என ஆவலாதி கூறிக்கொண்டே கால் தொடை செப்ப அறுத்து தூக்கி நீட்டினான் மூக்காண்டி. பரப்பி இருந்த பச்சை பனை ஓலையில் சந்து சந்தா கிடந்த கறி கூவியல் மீது தொப்பென்று போட்டாள் மயிலம்மாள். சத்தம் கேட்டு கருவமர கிளையில் அமர்ந்திருந்த காக்கைகள் திடுக்கிட்டு பறந்து வேறு கிளை மாறி அமர்ந்து கரைந்தன. சக்கரை வீட்டில் முனி, எக்கா பிரபு தானே இம்பிட்டு போல இருந்தான், நல்லா வளர்ந்துட்டாம்ல. பிரபு அருகில் சென்று, ஏல என்ன ஆள் தெரியலையோ என்று விழா எலும்புகள் துருத்தி தெரியும்படி நின்றான் முனி. முனியை அடையாளம் தெரியாமல் முழித்தான் பிரபு. பிள்ளைய அதட்டாதல, பயந்துர போகிறான் என்று சுருக்கு பையில் இருந்த சில்லறைகளை எடுத்து முனி கையில் திணித்த சக்கரை பிரபுவை பார்த்து, முனி மாமன்ல போன தடவை வந்திருக்கும்போது கழுத்தை கட்டிக்கிட்டு கிடந்து உருண்ட என்று பிரபுவுக்கு முனியை ஞாபகப்படுத்தி சிரிச்சா. சக்கரையை பார்த்து ஓட்டப்பல் தெரிய இழித்தான் பிரபு. முனி மாடத்தியை பார்த்து, 2 வருஷ கொடைக்கு வரலல்லக்கா நீயே என்று ஏக்கத்தோடு முனி கேட்டான். மாமாவுக்கு வேலை மாத்தலாயிட்டு, அதனால் வர முடியலை. ஆமாம், பள்ளியிடம் போறியா இல்லையா என மாடத்தி முனியிடம் கேட்க, ஆராப்புக்கு உப்பரங்கோட்டைக்கு போனேன், எம்புட்டு தூரம் போகணுக்கா, ஆள் இல்லைன்னா என்னையா ஊர் வேலைக்கு கூட்டி போயிடுறது அப்போ என்று எரியும் சூந்து குச்சி போல சடசடத்தான் முனி. முனியை அணைத்தபடி, சித்தப்பா யாம்மா இப்படி இருக்கு, பள்ளிக்கூடம் போகிற பயலை போட்டு கிடக்கு என்று விசனப்பட்டாள் மாடத்தி. அடுப்படியிலிருந்து வேகமாக வந்த சக்கரை, அதை கேட்ட உங்கள் அப்பனை பார்த்து ஒரு சோழியை பாருண்டான் உன் சித்தப்பன் மூஞ்சில் அடித்த மாதிரி.
மூக்கு சிந்தி சேலையில் துடைத்தபடியே, சரி போங்க, போய் மிட்டாய் கிட்டாய் வாங்கி தின்னுட்டு கோயிலில் ராட்டினம் போட்டிருக்காக சுத்துங்க. இரத்தக்கரை படிந்த கைகளுடன் மற்றொரு பீடியை பற்ற வைத்து புகைத்து கொண்டே, கொஞ்ச நேரத்தில் ஏனத்தை தூக்கிட்டு பங்கு கறிக்கு வந்து நிப்பானுவ என்று கருப்பனிடம் மூக்காண்டி முணங்க, பிறக்கி தின்னு பயிலுவ, கட்டுக்கு சேர மாட்டான்வ, இருக்கதே நம்ம 4 வீடு என்று பெருமூச்சு விட்டான் கருப்பன். இந்த ஈன பொழுப்பை விட்டுட்டு குடும்பத்தோடு எங்கனையாச்சும் போயிடலான்னு பொச மூட்டிட்டு வருது. கோபம் தணியாமல் மூக்காண்டி மாடு உரிக்க, வேற எங்கே போய் கூட்டி குமிக்க போகிற, சரின்னு விட்டுட்டு சோழி மைத்த பாப்பியா தம்பியை அதட்டினான் கருப்பன். சக்கரை விட்டு முத்தத்தில் நின்றபடி பிரபு அம்மா மாடத்திக்கு கை அசைத்து டாட்டா காட்டினான். பாய். முனி சிரித்தான். முனியுடன் பிரபு கைகள் கோர்த்து பேசியபடி வீட்டிலிருந்து கிளம்பி சென்றார்கள். முனி, பிரபுவை கவனமாக பார்த்துக்கையா, முள்ளு ஏதும் குத்திராம என்று சஞ்சலம் பட்டு நின்ற மாடத்தியை பார்த்த முனி, நான் பார்த்துக்கிடுதேன், நீ போக்கா என்று மாடத்திக்கு பதில் அளித்தபடி முனி பிரபுவும் உச்சந்தி திரும்பி மறைந்தார்கள். மூக்காண்டி மாட்டை முழுவதும் உரித்து முடிக்கும் நிலையில், தொலிய உடனே உப்பை தடவி வச்சிரு, அழுக விட்டுறாதல, ரெட்டியாப்பட்டி சந்தையில் பாய் முதலாளிக்கிட்ட போட்டால் செலவுக்கு ஆகும், பார்த்துக்கோ என்றான் கருப்பன். ஆமாம், உப்பு வாங்கின ரூபாய்க்கு கூட காணாது என்று கொக்கரை உட்கார்ந்தபடி கறி சந்துகளை கூறு பிரித்த மயிலம்மாள், மச்சான் மாடத்திக்கு கறிகாய போட்டு முறுவல் தந்தா ஊருக்கு போகும்போது கொண்டு போவாளா, இல்லை பேங்க் மாப்பிள்ளை பொண்டாட்டின்னு கௌரவம் பார்ப்பாளா, அக்காவுக்கு இந்த தடவை சேலை கட்டுவாளோ உங்கள் மாவ என கேட்டு வினயமாக சிரிச்சா. கருப்பன் வாய் மூடி நின்றான். சர்க்கரைக்கு வாங்கிட்டு வந்த சேலையை காட்டிகிட்டு இருந்தா மாடத்தி. நல்லா இருக்காமா, பிரபு அப்பா தான் எடுத்தாரு என்றாள் பெருமையாக மாடத்தி. சக்கரை சேலையை கைகளால் தடவி பார்த்து வெத்தலை சாயமேறிய பற்கள் தெரிய, நல்லா இருக்கு தாயி என சிரித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அலறல் சத்தம் கேட்டு அவயத்தில் இருந்த கோழி கொக்கரித்து ஓடி பறந்தது. வீறிட்டு எழுந்து 2 காதுகள் உடுக்கை போல் படபடத்து தலையசைத்து உடல் உதறி நின்றது செவலை. பேக்கோயில் கொட்டு சத்தம் ஊரே அதிரும்படி கேட்க சக்கரை மேலே பேச்சு இறங்கி ஆடினாள். மாடத்தி பதறி தடுமாறி எழுந்து கும்பிட்டு நின்றாள். கருப்பன் வீட்டு முத்தத்திற்கு ஓடி வந்து, என்ன பேச்சு வந்துட்டாளா என்றான். மூக்காண்டியும் மயிலம்மாளும் வேலிக்கு அந்த புறமிருந்து எட்டி பார்த்து, தாயே பேச்சி என்று, இந்தா சொனங்காமல் வேகமாக உரிச்சு முடி, கோயிலுக்கு போவோம். மூக்காண்டியை முடுக்கினாள் மயிலம்மா. கைகளை மேல் நோக்கி தூக்கி விரல்கள் கோர்த்து உயர்த்தி வீட்டு முத்தத்தில் அங்கும் இங்கும் வட்டமடித்து உடலை முறுக்கியபடி குளவை சத்தம் எழுப்பி கொட்டு சத்தத்தின் ஆறாவாரத்துடன் ஊர் பேய்க்கோயில் நோக்கி வெடிப்பேறிய புத்துக்கால்கள் குதித்து ஆடியபடி ஓடினாள் பேச்சி. எப்போ நான் முன்னாலே போகிறேன், நீ சீக்கிரம் வாப்போ. சேலையை எடுத்துக்கொண்டு சக்கரை பின்னால் ஓடினாள் மாடத்தி. பார்த்து போகணும் தாயோ, நான் புறத்தால் வந்துடுவேன் என்று முத்தத்து அகத்திமார் கம்பு கதவை சாத்திவிட்டு விறுவிறு என்று நடந்தான் கருப்பன். செவலை பின்தொடர்ந்தான். செருப்பு போட மாட்டீங்களா அண்ணா, காலில் முள்ளு குத்தாதா என்று பிரபு முனியிடம் கேட்க, எனக்கெல்லாம் முள்ளு குத்தாதுல, நான் உனக்கு அண்ணன் கிடையாது மாமா என்று மாடத்தி கொடுத்த பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து பிஸ்கட்களை பிரபுவுக்கு கொடுத்து தானும் தின்று கொண்டே பேசியபடி நடந்தார்கள். நீ எத்தனாப்புல படிக்க பிரபு? 4th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன் மாமா என்று சிரித்தான் பிரபு. மாமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? முனியிடம் லேசை கட்டிக்கொண்டே கேட்டான் பிரபு. 2-3 பேர் இருக்கானுவல, ஊர் மாடு மேய்க்க போயிருக்கானுவ. பேசிக்கொண்டே நீரின்றி வறண்டு கொண்டைகள் முறிந்த தென்னந்தோப்பை கடந்து ஊர் சுடுகாட்டு மண்ரோட்டில் சென்று கொண்டிருந்தார்கள். ஆள் அரவம் கண்டு ஆள்காட்டி குருவி கூச்சலிட்டு ஓடியது. இளந்தை செடிகள் நிறைந்த வறண்டு கிடந்த ஊர் குளத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் பிரபுவும் முனியும். ஊருக்கு வெளியே வடக்க பார்த்து குளவை சத்தமிட்டபடி ஆடிக்கொண்டே வந்த பேச்சியின் குறுக்கே வந்த புல்லட் சற்றென்று பிரேக் போட்டு தட்டு தடுமாறி சீறி இறைந்து நின்ற வண்டியின் சக்கரத்தை உரசியபடி சுடுகாட்டு மன்றோடு 4 முக்கு கடந்து கருவ மரங்கள் அடர்ந்த பீக்காட்டு பாதையிலே ஓடினாள். குருட்டு தேவடியா என்று வைத குரல் சிவப்பு நிற புல்லட்டை சைடு ஸ்டாண்டிட்டு இறங்கியது. சரடு குத்து அகப்படாத கள்ளப்பட்ட மாடு போல சட்டக்கை மடிப்பை புஜம் தெரிய நகர்த்தி நின்றிருந்தான் மடத்தான்.
தன் தாயை வைத்த சத்தம் காதில் வாங்கி தூரத்தில் கையில் சேலையுடன் வேர்த்து இறுகிய முகத்துடன் மடத்தான் அருகில் வந்து முந்தானையை சரி செய்தவாறு கும்பிடுறேன் பாண்டியன் என்று கைகூப்பி கும்பிட்டு நின்றாள் மாடத்தி. ஊர்க்குளத்தில் இளந்தை செடியில் கொக்கி போன்ற முள் பிரபுவின் புறங்கையை கொறுத்து பிடித்து கொள்ள அம்மா என கதறி அழுதான் பிரபு. பதறி வந்த முனி கூறியிருக்கால, உன்னை எவன் பறிக்க சொன்னா இழந்த பழத்தை, இப்படியால பறிப்பா, முள்ளு பூரா கையை கிழிச்சிரும். பிரபு கையை முள்ளிலிருந்து வலிக்காமல் விடுவித்தான் முனி. குன்னிமுத்து அளவில் புறங்கையில் பெருகிய ரத்தம் பார்த்து பிரபு கண்ணீர் வடித்தான். எச்சில் தொட்டு தடவினான் முனி. வலிக்குதோ, அழாத என்று பிரபுவின் கண்ணீரை துடைத்துவிட்டு கவட்டை கம்பால் இழந்த செடிகளை உழுப்பினான் முனி. உதக்காய்களும் பழங்களும் உதிர்ந்து சிதறி ஓடியதை பிறக்கி ருசித்து கொண்டே இருவரும் பேக்கோயில் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். பிரபுவின் முன் குறுக்கே விருட்டென்று பாதையில் நெளிந்து கடந்து போன நல்ல பாம்பை கண்டு மொட்டப்பனை மேலிருந்த நீல நிற காடை ரெக்கை அசைத்து அலறியது. பிரபு கையை பிடித்து வேகமாக இழுத்து நிறுத்தி ஏல பாம்பு என்றான் முனி. பிரபு கையில் இருந்த இளந்தை பழங்கள் சிதறி ஓடியது. சுடுகாட்டு 4 முக்கு சந்திப்பில் என்ன மெட்ராஸுக்காரி உங்கள் ஆத்தாளுக்கு கோட்டி குட்டி பிடிச்சிட்டா, எவனை பார்க்க இப்படி விடுதா என்று சர்க்கரையை வைத்தபடியே மாடத்தியை மேலும் கீழுமாக கடுகடுவென பார்த்து கேட்டான் மடத்தான். அம்மா அருள் வந்து ஓடுதா பாண்டியன் என்று கூறி பீயை மிதித்தது போல நின்றிருந்தாள் மாடத்தி. அதுக்கு எதுக்க வர்ற ஆளுக தெரியாதோ? இருமாப்புடன் சிகரெட் பற்ற வைத்து புகைத்து கொண்டே நீ எங்கள் கோயில் கொடைக்கு வருஷம் தவறாமல் வந்துருத. ஆமாம், உன் புருஷன் வந்திருக்கானோ என்று எக்காலமாக சிரித்தான் மடத்தான். நாளைக்கு வந்துருவார், நான் கிளம்புதேன் பாண்டியன், அம்மா கோயிலுக்கு போயிருப்பா என்று பதிலளித்தவாறு மாடத்தி கையில் இருந்த சேலையுடன் வேகமாக நடந்தாள், செருப்பு கால்களுடன். எந்த ஊரில் வாக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஊர் கட்டுப்பாடு அப்படியே தான் இருக்கும் பார்த்துக்கோ என்று எட்டி சென்ற மாடத்தி காதில் விழும்படி கத்திக்கொண்டே புல்லட்டை உதைத்தான். தடதட சத்தத்துடன் சுடுகாட்டு மண்ரோட்டில் புழுதி கிளப்பி கிழக்க பார்த்து ஓட்டிச் சென்றான். சிகரெட் புகை ஊதியபடி மடத்தான். மயிலம்மாளும் மூக்காண்டியும் மூச்சு வாங்க சுடுகாட்டு மன்றோடு 4 முக்கு சந்திப்பை நெருங்கி வர, வேகமாக வாரோம், பூசை முடிஞ்சிட போதியா, பீடிய குடிச்சா இப்படித்தான் இழைக்கும் என்று மயிலம்மாள் மூக்காண்டியை வைத்தபடி சீனி சரளை கற்கள் நிறைந்த பாதையில் வெறும் கால்களுடன் ஓட்டமும் நடையுமாக கோயிலை நோக்கி ஓட மடத்தான் புல்லட் சத்தம் அடங்கியது. கோயில் எல்லை மத்தியான பூச கொட்டு சத்தத்துடன் மணிகள் சேர்ந்து அதிர்ந்தன. வழிநெடுக பெரிய பெரிய பந்தல் ஆர்ச்சுகளும் வண்ண சீரியல் செட்டு தோரணங்களும் தொங்க, வீதி இருபுறங்களும் வரிசையாக கம்பங்களில் டியூப் லைட்களை கட்டி சோதனை செய்து கொண்டிருந்தார்கள் மைக் செட்டுக்காரர்கள். ராட்னக்காரர்கள் குழந்தைகளை வைத்து மூச்சு வாங்க சுற்றி கொண்டிருந்தனர். மகிழ்ச்சியாக அடுத்த சுற்றுக்கு சிறுவர் சிறுமியர் முண்டியடித்து காத்திருந்தனர். கிணத்தடியில் ஏற்றம் இறைத்து குடங்களில் நீர் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் பெண்கள் கூட்டம் கூட்டமாக. காற்று ஒலிப்பான்களை அழுத்தி ஐஸ் பெட்டி மூடையை திறந்து அடைத்து சத்தம் எழுப்பியபடி வா வா ஓடியா, ஐஸ் ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ், சேமியா ஐஸே. சிறுவர் சிறுமியர் கூட்டங்களை வசியம் செய்து கொண்டிருந்தார்கள். கார்கள் வாங்க வந்தவர்களிடம் கார்களை பற்றிய விவரம் சொல்லி கொண்டிருந்தான் பொம்மை சாமான் விற்கும் வியாபாரி. மயில் கழுத்துகளுடன் மயில் எண்ணெய் தைலம் விற்பனை செய்யும் மிராட்டியன் கூட்டம் கை காலு சுளுக்கு நரம்பு பிடிக்க நல்லது சாமி என்று கூவ வேடிக்கை பார்த்து சென்றது ஊர் பெருசுகள். கலர் கலர் பலூன்கள் காற்றில் மெல்ல அசைந்தாடியது. சில குழந்தைகள் பலூன் வாங்கி மகிழ்ந்து சென்றதை காசில்லாத சிறுவர் சிறுமியர் ஏங்கி வேடிக்கை பார்த்தார்கள். வெயிலின் சூடு பொறுக்காமல் பலூன் வெடித்த சத்தம் கண்டு மிரண்டு வாய்மூடி சிரித்தார்கள். முடி காணிக்கை நேர்த்தி கடன் நிறைவேற்றினார்கள். தலையை அறுத்து வீசிய சேவல் உடல் அங்குமிங்கும் துள்ள துடிக்க இறக்கைகள் உதறி அடங்கியது. வேட்டை நாய்கள் சில கழுத்தில் பாய்ச்ச கயருடன் இரத்தை வாடைக்கு மோப்பம் பிடித்து திரிந்தன. எல்லை அதிகாரம் செய்த நாய்களிடம் வால் மடக்கி கோரைப்பல் காட்டி பயந்து உரிமியது. பசியோடு திரியும் நாய் கண்கள் எரிய ஆங்காங்கே புகை மண்ட பொங்கப்பானையில் பொங்கலிட்டு கொண்டிருந்தார்கள் பெண்கள். இடம் பிடித்த கொட்டகை கூடாரங்களில்
தொட்டில் குழந்தைகளை உறக்காட்டி கொண்டிருந்தார்கள் தாய்மார்கள். மர நிழலில் நிறுத்தம் செய்த மாட்டு வண்டிகளில் நோக்காலில் கட்டப்பட்டிருந்தன மாடுகள். கண்கள் மூடி அசை போட்டு கொண்டிருந்த மாடு திமிழ் சிலிர்த்தும் பறக்க மறுத்தது. திமிழ் மேல் அமர்ந்திருந்தது காக்கை. தாவணி கன்னிகள் பின்னால் ஊர் இளவட்ட மைனர்கள் உயரப்பருக்கும் கள்ளப்பருந்தை போல் வட்டம் போட்டனர். ஐஸ் சர்பத் இங்கு கிடைக்கும் விளம்பர அட்டை தொங்க சிலர் வண்ண வண்ண சர்பத்துகளை ரசித்து குடித்தனர். கொடவிருந்தாளிகள் வடிப்பு சாராயம் தேடி கருவக்காட்டுக்குள்ள கதவாளி போல் பம்மி நுழைந்தார்கள். திடீர் பூக்கடைகள் ஒன்றில் பூ மாலைகள் பின்னி கொண்டிருந்தவனிடம் பழக்கம் விட்டு கொண்டிருந்தார் ஏட்டையா. அதிகாலையில் பலியிட்ட செம்மறி கிடாக்களின் தலைவேறு உடல் வேறாக இரத்த சகதியிலிருந்து துக்கி வீசி எறிய மொத்தமாக ஓரிடத்தில் ஒன்று சேர குவிந்தன. கிடாயின் உரிமைதாரர் தேடி அடையாளம் கண்டு எடுத்து சென்றார்கள். சாம கொடைக்கு கிடா பலியிட பரன்கள் தயார் செய்து கொண்டிருந்தனர் கோயில் முக்கியஸ்தர்கள். பாத்தியப்பட்ட குடும்ப ஆட்கள் விரதம் இருந்து கிடாக்களை வெட்டியவர்கள் அறிவாளை தீட்டி கூர் சரி செய்தனர் சாம கொடைக்காக. தொங்கு கிடா மட்டும் விழுந்துராமல, சாமியை நினச்சிட்டு வெட்டு என்றார் வயதான ஒருவர். கொட்டுகள் அதிர சுடலை மாடன் செம்மண் பூடத்தில் வெள்ளி கண் இலைகள் பொருத்தி கிழக்கே பார்த்து சிரிக்க ஆள் உயர வீச்சருவா ஊன்றி சந்தனப்பால் தேய்த்து செவ்வரளி ரோசா மாலைகள் மணம் மணக்கும் ராச அலங்காரத்துடன் சூடம் ஏற்றி ஆராதனை செய்து ஊர் பக்தர்கள் சூழ மத்தியான பூசை நடந்து கொண்டிருக்க பச்சை வாழை மட்டையில் மண்ணும் சந்தனமும் மணக்க அலங்கரிச்சு வடக்க பார்த்து சாந்தமா ஜொலிச்சா பேச்சியம்மா. கையில் பிள்ளை சேலையை மாரோடு அணைத்து குறுக்கும் நெடுக்கமாக நடைபோட்டு மூக்கு விடைக்க முணுமுணுத்தபடி குழந்தையை தாளாட்டுவது போல அசைந்தாடினாள் பேச்சி. பெரியாச்சி உக்கிர தேவதைகளிடம் அருள்வாக்கு கேட்டு நின்றிருந்தனர் ஊர்க்காரர்கள். கோயில் பந்தலுக்குள் கொண்டு வந்த சேலையை ஆடிக்கொண்டிருந்த பேச்சிக்கு கட்டிவிட்டு காலில் விழுந்து கும்பிட்டாள் மாடத்தி. கண்களில் கண்ணீர் பெருக தலையில் கை வைத்து ஆட்டி நிறுத்தி கட்டை விரலால் விபூதியிட்டு பின்னோக்கி தள்ளினாள் பேச்சி. பிள்ளைச்சேலை ஏந்தியபடி மாடத்தியின் முகம் பார்த்து, அங்கே மேக்க பார்த்து சுடுகாட்டு மண்ரோட்டில் நடந்தபடி சும்மா அதை பிதிக்கிட்டு கிடைக்காதல. புறங்கை காயத்தை தடவி பார்த்து கொண்டே வந்த பிரபுவை வைதான் முனி. ரத்தம் வருதுமாமா, பாவம் போல் கையை நீட்டி காமித்தான் பிரபு. எச்சு தொட்டு வெய்யி ஆறிரும் என்று முனி பிரபுவை அமைதிப்படுத்தினான். எதிரே புல்லட்டில் வந்த மடத்தான் திடீரென டயர் தேய்த்து நிறுத்தினான். சட்டுன்னு விலகி நின்றார்கள் முனியும் பிரபுவும். ஏழு எந்தூரில் இங்கே என்னல பண்ணுதிய? தடதடத்த புல்லட்டில் அமர்ந்தவாறே கேட்டவன், தேங்காய் களவாங்க வந்தியால என பிரபு முனி இருவரையும் நாக்கு துருத்தி மிரட்டினான் மடத்தான். இல்லை, நாங்கள் இழந்த பணம் பறிக்கத்தான் வந்தோம் பாண்டியன் என கூறி வேட்டை நாயை கண்ட வெறுவை போல பயந்து நடுங்கி நின்றான் முனி. நீ மூக்காண்டி மகன்தான்ல, இவன்ல சட்டை பேண்ட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டு புதுசாக இருக்கான் என்றான் மடத்தான். பிரபு மிரண்டு முழித்தான். எங்கள் அக்கா மாமன் என்று முனி சொல்லி முடிக்கும் முன்னே, ஏல உனக்கு ஏதில் அக்கா ஒப்பனோழி? மடத்தான் கையை ஓங்க 4 எட்டு பின்னால் நகர்ந்தார்கள் பிரபுவும் முனியும். மெட்ராஸிலிருந்து வந்திருக்கான் பாண்டியன். புல்லட் தடதட சத்தத்திற்கு இடையே சத்தமாக கூறினான் முனி. ஓ, கருப்பேன் பேரனால நீ? பேர் என்னல? பிரபுவை மிரட்டினான் மடத்தான். பிரபு என கூறி மெல்ல புன்னகைத்தான் பிரபு. ஓடுங்கள, திரும்பி வரும்போது இங்கே நின்னிய தென்னை மரத்தில் கட்டு வச்சு உரிச்சிருவேன் என்று தடதட சத்தத்துடன் சரளை கற்கள் சரசரக்க புல்லட்டில் சென்ற மடத்தானை முனியும் பிரபுவும் முகம் வேர்த்தபடி வெறித்து பார்த்து மூச்சு விட்டார்கள். புல்லட்டில் பறந்து கொண்டிருந்தான் மடத்தான். சரி வாழ, இங்கே நிற்கக்கூடாது, ஓடியாந்துரு என்று முனி பிரபுவை அழைத்து கொண்டு வேகமாக ஓடினான். எதுக்கு மாமா அந்த அங்கிள் நம்மளை திட்டினாங்க என்று மூச்சு வாங்க ஓடியபடியே பிரபு கேட்க, அது அவங்களாம் அப்படித்தான். இருவரும் ஓட்டம் குறைந்து நடந்தனர். ஏய் போயா வந்துட்டான் என்று மடத்தானிடம் ஒரு கிளாஸு சாராயத்திற்கு பேரம் பேசி தள்ளுமுள்ளு நடத்தினார்கள் கொடைக்கு வந்த விருந்தாளிகள். கொடை நேரத்தில் வந்திருந்துருக்கிட்டு 1 ரூபாய்க்கு கொடு 2 ரூபாய்க்கு கொடுன்னு எச்சிக்கலை தனமாக கேட்காத மாமா. உறவு முறையெல்லாம் இங்கே செல்லாது. கிளாஸ் 5 ரூபா, வேணும்னா குடி, இல்லாட்டி கிளம்பு. எசக்கி என்று அழைத்தபடி கோபமாக வந்த மாடத்தான்
சாராயம் வாடிக்கும் இடத்தில் அன்ன பதம் பாக்கியான்னு. சாராயம் நிரம்பியிருந்த கேன்களை கை நீட்டி காட்டினான் இசக்கி. அதெல்லாம் ஒரு மயிரும் வேணாம், நீ பதம் பார்த்தா காணாதா, நான் சொல்லுறதை நல்லா கேட்டுக்க. மடத்தானும் இசக்கியும் குசுகுசுத்தபடி, இன்னிலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம ஊரே கறிக்குழம்பு வாசத்தில் மிதக்கும். பேட்டரியை சுல்லுன்னு போடு, அப்போத்தான் போதை ஏற ஏற இங்கனையே குடிச்சு கிடப்பானுவ. நானும் 4 காசை பார்க்க முடியும், புரியுதா? தெற்கோரம் பனவடலி தூர் ஓரத்தில் குத்த வச்சு சாராயம் குடிச்சிட்டு இருந்தான் கருப்பன். எதையோ மோப்பம் பிடித்தபடி தேடித்திருந்தான் செவலை. நீ குடிச்சிட்டு மலர்ந்துடாத, உனக்கு ஒத்தாசைக்கு கருப்பனை வச்சுக்கா. பனவடலிக்கு தெற்கோரம் நின்றிருந்த கருப்பன் மடத்தான் கை அசவிற்கு ஓடி வந்து பாண்டியன் என்றான். கருப்பா, எசகி கூட நில்லு என்றான் மடத்தான். தலையாட்டி சரி பாண்டியன் என்று தோளிலிருந்த துண்டை எடுத்தபடி நின்றான் கருப்பன். ரூபா பத்திரம்ல மேக்க போயிட்டு வருவேன் என்று புல்லட்டை ஸ்டார்ட் செய்து இறை தேடி அலையும் பாம்பு போல விரைந்தான் மடத்தான். அங்கே சுடுகாட்டு மண்ரோட்டில் ஏல பிரப, மெட்ராஸில் ரயில் இருக்க. இருவரின் நிழல்கள் பின்னால் விழ நடந்து கொண்டே ரயிலா என பிரபு முழித்தான். தண்டவாளத்தில் நீளமாக ஓடும்லா முனி செய்கை காட்டி விளக்கினான். பிரபு, ஓ ட்ரெயினா மாமா, எங்கள் கோட்ரஸ் பின்னால் தான் போகும், பார்த்துருக்கேனே. டேடி கூட சண்டே சண்டே பீச்சுக்கு ட்ரெயினில் தானே போவேன், ஜாலியாக இருக்கும் என்று சந்தோஷமாக கூறிய பிரபுவை வாய்ப்பிழந்து பார்த்தான் முனி. இருவரும் பேசியபடி நடந்தார்கள். நான் ரயிலே பார்த்ததில்ல, அது என்னல பீச்சு என்று கேட்டான் முனி. பீச்சுன்னா பீச்சு தான் தலையாட்டி கூறினான் பிரபு. அதுதான், அது என்னதில்ல? ஓந்தான் கணக்க மண்டையை ஆட்டாத கோபமாக கேட்டான் முனி. அது பெருசாக ப்ளூ கலரில் பெரிய பெரிய அலையெல்லாம் வரும், ஐஸ்கிரீம் சுண்டல் வாங்கலாம், குதிரையெல்லாம் இருக்கும். கடல் தான் பீச்சா என்று சிரித்தபடி, இந்த ஊரில் பீச்சு கீச்செல்லாம் கிடையாதுல, குளம் கிணறு தான் இருக்க என முனி சலித்து கொண்டான். குளம் கிணறா, அது எப்படி இருக்கும் என்று பிரபு அதிசயமாக கேட்டான். முனி செவிடன் போல் நடந்தான். மாமா, குளம்பு எப்படி இருக்கும் காட்டுங்க, பீச் மாதிரி பெருசாக இருக்குமோ, அலை வருமா என முனியை பாடாய் படித்தினான் பிரபு. நாம் இழந்த பழம் பறிச்சோல்லா, அந்த இடம்தான் குளம் என்றான் முனி. தண்ணியே இல்லை குளம்னு சொல்கிறீங்க என முனியை விடவே இல்லை பிரபு. மழை வந்தால் தான் தண்ணியவே பார்க்க முடியும், இல்லைனா குண்டி கழுவ கூட தண்ணி கிடைக்காதுல்ல. சி என பிரபு சிரித்துவிட்டு, அப்படின்னா கிணத்துலையும் தண்ணி இருக்காதா? முனியை புண்ணாக்கினான் பிரபு. எல்லா கிணறும் அப்படி இருக்காதுல்ல முட்டா பையில என்றான் முனி. முதல்ல தண்ணி இருக்கும் கிணற காட்டுங்க மாமா, எனக்கு தாகமாக இருக்குது என்றான் பிரபு. அதுக்கு ஊருக்கு மேற்கால போகணும், இந்த தோப்பில் தண்ணி இல்லாத கிணறு தானே இருக்குது, அந்த கிணத்தை பார்த்துட்டு மேற்க உள்ள கிணத்துக்கு போய் தண்ணி கொடுப்போம் என்று முனி பிரபு இருவரும் முகமெல்லாம் வேர்த்து நடந்தபடி ரோட்டுக்கு தெற்கே சதுர வடிவ மொட்டை கிணற்றில் கமலை இறைத்து பாசனம் செய்த அடையாளத்தின் எச்சமாக இருந்த கல்மேல் வந்து நின்றார்கள். காட்டுத்தீக்கு இரையானது போல காய்ந்து கருகி கிடந்தது தென்னந்தோப்பு. இதாம்ல கிணறு, வா பார்த்துக்கோ என்று தண்ணி இல்லாத கிணற்றை பிரபுவுக்கு காட்டினான் முனி. அங்கே கோயில் சன்னிதானத்தில் மடியேந்தி குழப்பத்தில் இருந்த மாடத்தி முன் பேச்சு ஒரு நொடி வந்து மாடத்தின் பிடதி பற்றி அணைத்து நெற்றி மீது நெற்றி பதித்து, உன் புதையலை தொலைச்சிட்டியே என சூறாவளி கடந்து போன இடம் போல புழுதி பறக்க ஆடி அமைதியானாள் பேச்சு. எம்மாடி, எவ்வளவு ஆழம் என்ற பிரபுவின் குரல் கிணற்று கருங்கல் பாறைகளில் மோதிய எதிரொலித்ததில் படபட சத்தத்துடன் ரெக்கைகள் அடித்து மாடப்புறாக்கள் சில களைந்து பறந்ததை கண்டு திடுக்கிட்டு பயந்து தடுமாறிய பிரபு கைப்பிடித்து நிறுத்திய மாமன் முனி, எல பார்த்து என உரக்க கத்தினான். சமாளித்து சிரித்தான் பிரபு. மத்தியான வெளிச்சத்தில் கிணற்று தூரில் இறந்த விலங்குகளின் அழுகிய பிணத்தின் எலும்புகள் சிதறி கிடந்தன. குப்பை கூளங்கள், சுருங்கிய தேங்காய் நெத்துக்கள், கந்தல் துணிகள், மண் சரிவில் விழுந்த பெரிய பெரிய கற்களும், நீர் கருவை மரங்கள் வளர்ந்து புதர்கள் மண்டி வீச்சமெடுத்து போன பாலுங்கிணற்றை எட்டி பார்த்த பிரபு பயங்கர நாத்தம் என்று மூக்கை பொத்தியபடி, தண்ணியே இல்லை மாமா என முணுமுணுத்தான். நம்ம மோண்டாதாமல இந்த கிணத்துக்கு தண்ணிய என டவுசர் பட்டனை வேக வேகமாக அவிழ்க்க பிரபு இடப்புறம் இருந்து குனிந்து முனியை பார்த்து சிரித்தான். குஞ்சான் தெரிய வில்லு போன்று வளைந்து நின்று
தலையசைத்து சிரித்து கொண்டே, நீயும் மாண்டு விடல பிரபு என்றான் மாமன் முனி. பிரபுவும் அவசர அவசரமாக ஜிப்பை திறந்து மாமனைப் போலவே நின்று சிரித்தான். சக்கிலிய தேவடியா மாமனே என வடக்கே இருந்து வந்த கரகரப்பான குரல், தடித்த தோல் செருப்பு அணிந்த கால் ஒன்று பிரபுவின் முதுகில் ஓங்கி மிதித்து தள்ளியது. மொடுக்கென்ற சத்தத்துடன் மூச்சு அடைத்து முதுகு முறிந்து கிணற்றுனுள் சரிந்தான் பிரபு. தடுமாறி கிணற்றின் வெளியே தாவி விழுந்தான் முனி. டவுசர் கிழிந்து கெண்டைக்கால் வரை அவிழ்ந்தது. தட்டு தடுமாறி அம்மனமாக ஓடினான். எம்மா பிரபு என்று கதறி அழுதவனாய், எங்க வந்து யாரு கிணத்துல யாரு மோழுதியல என்று இறை விழுங்கிய பாம்பு போல மெல்ல நகர்ந்தான் மடத்தான். கொட்டுச்சத்தம் அடங்கி ஊர் அமைதி காத்தது. நீர் கருவை முட்கள் அடர்ந்த கிளைகளில் உரசி உடல் கிழிந்து கிணற்று அடிவாரத்து கருங்கல் பாறையில் தலைமோதியபடி அசைவற்று கிடந்தது பிரபு உடல். கிணறு அதிர்ந்து மேலிருந்து சரளை மண்கள் பூக்களைப் போல உதிர்ந்தன. நெடுங்காலமாய் நீரின்றி வறண்ட பாலும் கிணற்றில் கருங்கல் பாறை இடுக்கிலிருந்து செந்நீர் சுரந்து பெருகியது. விண்மீன் மின்னிதழில் வெளிவந்த சிறுகதை. நாளை மற்றுமொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.